சரி, இந்த பிரேக்கில் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். எம்கேஜே கேமர்ஸ்னு சொல்லிட்டு என் பிரதர் ஜாசிஃப்னு ஒருத்தர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே வரவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும் வீடியோ போட. மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்க. ஓகே, இப்போ மும்பை மேட்ச் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு பேட்டிங்காக பவுலிங்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பவுலிங்கு. சரி, பவுலிங்கில் டேன் வச்சுருக்காரு பிரதரு. ஜாஸ்பர் எடுத்துக்கோங்க, இந்த சைடு நின்றுவாங்க. கரெக்டாக ஸ்டெம்புக்கு நடுவில் தெரியுங்க. லோ பால்லே போகுங்க. சரியாக லாக் அடிக்குது, அதுவும் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. 4 ரன் எடுத்துருக்காரு பிரதரு, 5 ரன் எடுத்துருக்காங்க லோ பாலில் அடிச்சாங்க. இப்போ சரியாக லாக் அடிக்குதுங்க. மறுபடியும் இந்த லாக் பிரச்சனை. ஷோ, 2வது பாலும் நோ பால். லாக் பிரச்சனை தான் இதுக்கான காரணம். அடிஸ்டன் பிரேக் இழுத்துட்டு போட்டு. ஓகே, இந்த தடவை டாப் ஸ்பின்னு 6 ரன் எடுத்திருக்காரு பிரதரு. ஓகே, மறுபடியும் எவ்வளோ 1 ரன் எடுத்துருக்காருன்னு நினைக்கல, 2 ரன் எடுத்துருக்காருங்க. 3 ரன் எடுத்துட்டாருங்க. எப்படி? ஓகே, மறுபடியும் நான் அதே இடத்துல தான் போடுறேன். ஏன்னா அந்த இடத்த வந்து மிஸ் பண்ணவே கூடாது. டக்குன்னு மிஸ் பண்ணிட்டாருன்னா ஸ்டெம்ப்பு பவுலில் போயிடும். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் இங்கே பார்த்து போய் வைப்போம். இந்த தடவை மிஸ் பண்ணிட்டா போயிடும். ஒரு 6 அடிப்பாரு. ஓகே, பவுல் அவுட்டு. இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்க. 2வது ட்ரிக்கு. ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து போன மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆனிச்சு, இந்த மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, 10 ரன் தான் நம்ம எடுக்கணும். ரோசான் பிளேயர் வச்சுருக்கோம். கம்பில் வச்சு போடுறாரு இருக்கு. இதெல்லாம் என்ன ஓகே, குட்டு போயிருக்கீங்க. 4 ரன் எடுத்துருக்கோம். இந்த தடவை நான் எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு குறி இதே மாதிரி இருக்கணுங்க. ஆனால் சாதெல்லாம் வச்சு இப்படி பண்ணிடுறாங்க தயவு செஞ்சு. ஓகே, இதில் தான் போயிருக்கு. எவ்வளோ ரன் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ரன் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, 3 ரன் 7 ஆகிட்டு. ப்ரோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ப்ரோ எப்படியாச்சும் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஏதோ மறுபடியும் கிட்டு தான் போயிருக்கு. ஆனால் பரவாயில்ல, பறந்து போயிருக்கு. 4 ரன் கிட்ட. அடைச்சா ஒரு 6 ரன் கூட எடுக்க முடியலைங்க. சரி விடுங்க, ஜெயிச்சுட்டாங்களா, அதுவே பிரச்சனை. சரி, நம்ம ஓகே. பாய் பாய்.